சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்மளுடைய ஜோதிட வல்லுநரான கமாண்டோ கண்ணன் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஐயா சொல்லுங்கய்யா. இந்த 12 ராசியில் யார் பேடு டைம் அப்படின்னா சிம்ம ராசிக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சிம்ம ராசிக்கு அஷ்டம் சனியும் ஸ்டார்ட் ஆகுது, ஜென்ம கேதும் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இந்த சிம்ம ராசிகளில் நிதானமாக எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த ஒரு காரணத்துக்கும் எதை செஞ்சாலும் இந்த சிம்ம ராசிங்க எச்சரிக்கையாக இருக்கணும். இருந்தனா அவங்க தப்பிச்சுக்கலாம். அதனால் 3ஆம் இடத்துல குரு பார்க்குறாரு, முயற்சி நல்லா இருக்கும். அதேமாரியே அவங்க 7ஆம் இடத்துல குரு பார்க்குறாரு, வேணாம் குரு பகவான் பார்த்தாலும் அங்கே ராகு இருக்கிறாரு, 7 ராகு இருக்கிறாரு, ஜென்மத்தில் கேது இருக்கிறாரு, அஷ்டம் சனி வேற ஓடிட்டுருக்கிறாரு, 11ல் குரு இருக்கிறாரு. அது மட்டும்தான் அவருக்கு சப்போர்ட்டிங் அவசரம். மற்ற எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சிம்மராசிக்கு பயங்கரமான ஒரு அம்பு எழுதியிருக்காங்க. அவரை தொடர்ந்து நம்மளுடைய முகுந்தன் முரளி அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்போம். சிம்மராசிக்கு ஐயா. தன்னுடைய அதிகாரத்தால் வெற்றி கொள்ளக்கூடிய சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமத்த சனி நடக்குது. ஆனால் அதனால பெரிய பாதிப்பெல்லாம் சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக கொடுக்காது. அதிக அலைச்சலை கொடுக்குமா ஒழிய மற்றபடி பெரிய பாதிப்பு கிடையாது. ஏன்னா இந்த வருடத்தில் ராஜாவாக வரக்கூடியவரும் சூரிய பகவான் தான். அப்போ சூரியன் ஆட்சி பெறக்கூடியது சிம்மராசியில். ராசிக்கு 11ஆம் வீட்டில் குரு இருக்கிறதுனால நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும். 2 வீலரில் போகிறவங்க கூட 4 சக்கரம் வாங்கக்கூடிய யோகம் அமைப்பார்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறனால ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக சிந்தனைகள் இதெல்லாமே அதிகரிக்கும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நட்புகள் நல்ல நட்புகளா அல்லது கெட்ட நட்புகளா அப்படின்றது அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உடன் பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வரவு செலவுகள் வைத்து கொள்ளக்கூடாது. உறவினர்களிடத்துலையுமே வரவு செலவு வைத்துக் கொள்வது தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்களாக தான் இந்த சிம்மராசிக்கு இருக்கிறது. மொத்தத்தில் உங்களோட உடல் ஆரோக்கியம் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பெருமாளுடைய வழிபாட்டு முறைகளும் ஆஞ்சநேயருடைய வழிபாட்டு முறைகளும் உங்களோட வாழ்க்கையில் பல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமையப்போக இருக்கின்றது. நன்றி. சிம்மராசிக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இவர் சொல்லியிருக்கார். அவரை தொடர்ந்து அடுத்ததாக நம்மளுடைய யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கள். சிம்ம ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பாதி அவங்க ஊரை விட்டே ஓடிடலாமான்னு பேசுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா ஜோசியரும் அப்படி பயமுறுத்தியாச்சு. 6ஆம் அதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் உண்ட சனி தான் 8க்கு வர்றார். ஸோ இவர் மறையிறதுனால உங்களுக்கு அவ்வளோ விதத்தில் நல்லது. எழுதி வச்சுக்கு. வண்டி வாகனத்தில் நீங்கள் அடிபடுறீங்கன்னா அது உங்கள் திமிரு. அதில் நீங்கள் கவனமாக இல்லைன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதே போல் உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்திலலாம் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். 11ஆம் இடத்தில் குரு உங்களுக்கு 1 வருடம் கூட இருந்து காப்பாற்றுவார். ஜென்மத்தில் கேது இருக்கிறனால தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் அதிக கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் ஏற்படும். புத்திர சந்தானத்தில் பெரிய சந்தோஷம் ஏற்படும். அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமண தடை நீங்கும். திருமணம் விசேஷமாக நடக்கும், ஊரறிய நடக்கும், பெரும் அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவார்கள். தைரியம் வரும். தைரியம் ஒருத்தருக்கு வந்துச்சுனாவே வேறு என்ன வேணும்? அற்புதமான அமைப்பு ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் நல்ல தூக்கத்தை இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் பெரும் வெற்றிகளை பெறுவார்கள். சாதாரண லெவலில் இருந்த சிம்மராசிக்காரர்கள் திடீர் அதிர்ஷ்டத்தால் சனியால் ஏற்படுத்தக்கூடிய அதிர்ஷ்டம் யோகத்தை தரும். வழுக்கலான இடங்கள் படிக்கட்டிலலாம் ரஜினி ஸ்டைலில் நடக்காமல் இருக்கிறது உங்கள் சாமர்த்தியம். நன்றி. அவரை தொடர்ந்து அடுத்ததாக சின்ன சேலம் சுதாகண்ணன் அம்மா என்ன சொல்கிறாங்க கேட்போம். சிம்மராசிக்கு பயங்கரமாக சொல்லியிருக்காரு செல்வி ஐயா, அவங்கள கேட்போம். சிம்மராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் கேது. கண்டிப்பாக கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து தான் ஆகணும். வழக்கு வம்புகள் இது மாதிரியான விஷயங்களில் சிக்கிக்காமல் இருக்கிறது நல்லது. பேர்கிட்ட துணைக்கிட்ட வாக்குவாதங்களும் வச்சுக்கக்கூடாது. பார்ட்னர்ஷிப் கிட்ட தொழில் மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் ஏதாவது முதலீடுகள் போடுறது, மற்ற விஷயங்கள், ஒப்பந்தங்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் எதையும் பெருசாக இந்த வருஷம் இன்வால்வ் ஆகிக்காதீங்க. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு.
அந்த உழைப்பே இல்லாமல் இருக்கிற சமயத்தில் தான் உங்களுக்கு வந்து தவறான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துடும். அதனால் உங்களுடைய உழைப்பு சார்ந்து நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கான விளைவு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு தான். உடல் ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும். துணைக்கிட்ட வாக்குவாதம் இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்துலையும் வம்பு வழக்குகளில் சிக்கிக்கக்கூடாது. பண விஷயத்தில் வந்து எங்கேயாவது ஜாமீனுக்கு போகிறது, முன்ன நிற்கிறது, இந்த மாதிரியான விஷயத்துக்கு போனீங்கன்னா அதில் கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. தொழில் விஷயத்தில் விரிவுபடுத்துகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டும் அதில் ஏதாவது வந்து சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துடும். இருக்கிறத அப்படியே நகர்த்திட்டு போகிறதுக்கு பார்க்குறதுக்கு தான் இருக்கணும். தேவையில்லாமல் வந்து அந்நியர் தலையீடு, அந்த நம்ம ஒரு விஷயங்களை டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ரொம்ப நமக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி போயிட்டு ஆழ்ந்து அதில் எதையாவது செஞ்சு அதில் மாட்டிக்காமல் நிதானமாக அடியெடுத்து வச்சாங்கன்னா அந்த அஷ்டமத்து சனியிலிருந்தும் ஜென்ம கேதுலேருந்தும் கொஞ்சம் வந்து அவங்க தப்பிச்சு வரலாம். அவங்க கையில் தான் இருக்குது, அதை எப்படி நிதானமாக கடந்து வரணுன்ற மாதிரி. அதனால் சிம்மராசி அன்பர்கள் வந்து நிதானமாக கையாண்டாவே போதும். சிம்மராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு கேட்டோம். அவரை தொடர்ந்து அடுத்தது சிவகாசி சுந்தரபாண்டியன் என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா. அதாவது சிம்ம ராசிக்கு கேது பகவான் ராசிக்குள்ளே உள்ளே வராரு. ஆனால் ராசிக்குள்ளே கேது பகவான் வந்தாலுமே குரு பகவானுடைய ஆதிக்கம் நல்லா இருக்கனால சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் தைரியமாக செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டு. சனி பகவான் தன்னுடைய பார்வையை விலக்கிட்டு இப்போ 8ஆம் இடத்துக்கு போனது சிம்மராசிக்கு ரொம்ப ரொம்ப யோகமான விஷயம். அதாவது இவ்வளவு நாளாக இவங்க எடுக்கிற முயற்சிகளில் சிம்மராசிக்காரங்க எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தைரியத்தோட தன்னம்பிக்கையோடு எடுப்பாங்க. ஆனால் அந்த ஒரு 2.5 வருஷமாக அவங்க ஒவ்வொரு விஷயமும் செய்யும் போதும் ஒரு பயத்தோட அல்லது செஞ்ச விஷயத்தில் தயக்கத்தில் தான் இருந்திருப்பாங்க. அந்த தயக்கமும் பயமும் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் இந்த சனி பகவான் 8ல் போனது. அதனால் சனி பகவான் 8க்கு போயிட்டாரே நம்மளோட வாழ்க்கை போச்சோ அப்படின்னு வீடியோலாம் நிறையா பார்க்குறோம் அப்படின்னா நம்ம எதுவும் செய்ய முடியாதோ அப்படிங்கிற தன்னம்பிக்கை மட்டும் இழந்துடாதீங்க. உங்களுக்குள்ள தன்னம்பிக்கையை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உறுதியாக 8ஆம் இடத்துல போன சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அதை கொடுத்துருவார். முதல் விஷயம் அது. 2வது கேது உள்ளே வந்திருக்கார். இப்போ கேது பகவான் உள்ளே வந்தார்னா என்னென்னா கொஞ்சம் காலரை தூக்கி விட்டு அலையிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். நான்லாம் யார் தெரியுமா, என்னால் செய்ய முடியும் தெரியுமா அப்படிலாம் இல்லாமல் உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுட்டு அது கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் நம்பிக்கையாக இருங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய வெற்றியை குறிக்கும். அதே போல் குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய சுய புத்தியில் நீங்கள் இயங்குங்க. யார் பேச்சையும் கேட்காதீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய தைரியம் உங்களுடைய வெற்றியை குறிக்கும் என்பது உண்மை.